ஆவணி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். director 100%, 1000%. That's why I need a good director. உங்களுக்கா நான் இங்கிலீஷ் கத்துட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. டியூஷன் போய் எங்க டீச்சர் கிட்ட எல்லாம் டீச்சர் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. Yeah, I can teach you Tamil, you teach me English. Come, we can have that deal. ஒரு அவருக்காக ஒரு பயோ ரெடி பண்றோம். ஒரு ஒன்லைன் மட்டும் அவருக்காக சொல்ல முடியுமா? ஒன்லைன்ல நான் சீன்ஸே சொல்லிட்டு ஆல்ரெடி இதெல்லாம் நடந்துருச்சா? I think அந்த வைட் ஷாட்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் பார்க்க முடியும். Tell about your cinematography team. ரோஜா படத்துல ஒரு பாட்டு இருக்கும், நிறைய ஒயிட் ஷாட்ஸ் தான் இருக்கும், லேண்ட்ஸ்கேப்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு எல்லையிலுமே வந்து ஒயிட் ஷாட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாரு. நானும் அதுக்கான ஃப்ரீடம் அவர் கொடுத்தோம். அந்த ஒயிட் ஷாட்ல இருக்க பியூட்டி இருக்குல்ல, அதான் நீங்க சொல்றது வந்து அது அவரோட ஐடியா மைண்ட்ல இருந்தனால தான் அது வெளில வரும். ரஜினி சார் எனக்கு சின்ன வயசுல இருந்து அவ்வளவு பிடிக்கும். நம்ம இப்ப ரஜினி சார் வச்சு படம் பண்ண போறோம் பேசிட்டு இருக்கோம். நாங்க பேசுறதை எப்படி அவர் கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் அங்க இருந்து சொல்றாரு, அந்த அப்புறம் இருப்பாருங்க ரஜினி அப்படின்னு. வண்டி ஓட்டி இறங்கி ஓடி போறேன் போய் நிக்கிறேன், ஒரு மேல கை போடுறாரு, கால்லாம் நடுங்குது சார் அப்படின்றேன். ஒன்னும் இல்லக்கண்ணா அப்படின்றாரு. ஸோ இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு மொமெண்ட். ஹீரோயிக் மூமெண்ட் அப்பாக்காக அப்படிங்கிறது அந்த ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் ஏதாவது இருக்கா? இப்போ ஒரு பெரிய ஸ்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா வந்து என் கண்ணுக்கு ஒரு ஸ்டாரா தெரியாதுல்ல, அதுதான் ஹீரோயிக் மூமெண்டா பார்க்கணும். ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்டார் படத்தினுடைய டீம். படத்தினுடைய டைரக்டர் மிஸ்டர் இலன், படத்துல காஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய மிஸ் அதித்தி அண்ட் மிஸ் பிரீத்தி. வணக்கம் அண்ட் வெல்கம். உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஃபார் ஸ்டார். ஸோ நிறைய விஷயங்கள் ஸ்டார் பத்தி பேச போறோம். ஐ ஜஸ்ட் விஷ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டைரக்டர். ஃபர்ஸ்ட் நான் பேசணும்னு ஆசைப்பட்டது முகவரி, MS தோனி, 12th ஃபெயில், இந்த மாதிரி படங்களுடைய கோரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப்ல கனவுகளோட ஆம்பிஷனோட இருக்க ஒரு யங்ஸ்டர். ரோல்ஸ் சேஞ்ச் ஆகலாம், மியூசிக் டைரக்டர், கிரிக்கெட்டர், என்னமா ஸ்டார்ல கூட ஆக்டர் அப்படின்னு. பட் தீமா அது வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஜேர்னியா இருக்கும், ஒரு எமோஷனோட இருக்கும். ஸோ ஸ்டார் இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ திங், ஒரு மோட்டிவேஷனோட ஒரு எமோட் பண்ணக்கூடிய, ட்ரிகர் பண்ணக்கூடிய டிராமாவா இருக்குமா? எஸ் எஸ், நீங்க சொன்ன இந்த 3 படமும் தான் ஸ்டாருமே. லைக் 12th ஃபெயில் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஸ்டார் பார்க்குற மாதிரி தான் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ முகவரியும் ரொம்ப ஃபேவரட்டான படம். ஸோ இது எல்லாமே அந்த ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு மூவிஸ் லிஸ்ட்ல இதெல்லாம் வரும். ஈவன் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், ஆல் தட்ல. ஸோ அந்த ஜானர்ல தான் அந்த படம் இருக்கும். அண்ட் ஸ்டார் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ், டிஃப்ரெண்ட் டைம் லைன், ஒரு பர்சனோட ஜேர்னியா இருக்கு. அப்போ ஒரு கவின் ஆக்டரா, பெர்ஃபார்மரா, ஒரு கண்டென்ட் இல்லை ஒரு ஸ்கிரிப்ட், அந்த சீனை எமோட் பண்ணி அதை அப்லிஃப்ட் பண்ணிட்டு டைரக்டர் டேக் ஓகே அப்படின்னு சொல்றதுல கவின் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரா இருக்காரு? லைக் அவரு ஃபர்ஸ்ட் டேல இருந்தே வந்து எல்லாமே மேக்ஸிமம் ஒரே டேக் தான். மேக்ஸிமம் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். மேக்ஸிமம் சில இடங்கள்ல அவருக்கு ஃபீல் ஆகும்போது ரீடேக்ஸ் போவோம், எனக்கு ஃபீல் ஆகும்போது ரீடேக்ஸ் போவோம். மற்றபடி சிங்கிள் டேக் தான். சிங்கிள் டேக்ஸ் தான். ஓகே, ஏதாவது ஒரு சிங்கிள் டேக் மூமெண்ட் நீங்க மிராக்கிள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ஆக்சுவலா இருக்கு, சின்ன சின்னதான் நிறைய இருக்கு. பட் டூ early டு ரிவீல். பட் நான் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப்டர் இன்டர்வல். எனக்கு எல்லா இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா வந்து எல்லாரும் பாப்கார்ன் சாப்பிட போயிட்டாங்கன்னா அந்த சீன் மிஸ் பண்ணிடுவாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல வந்து நீங்க சொல்ற அந்த கவினோட வாவ் மூமெண்ட் அதுல இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிறைய விஷயங்கள் பேசலாம். அதித்தி, வெல்கம் பேக். Thank you. Okay. I like that. Art is no boundaries, no limitation. But when you acted in a different language films, especially Tamil, it is not, as an actor, as a performer, beyond the dialogue delivery, what was your preparation before you hit the sets? My preparation was coming to Chennai, living here and just watching life. Yeah, I came here and I went to malls. I went to all the smallest of the joints, Sangeeta and I think Savana Bhavan. Yeah, and I eat my favorite dal vada. I visit my friends and I just look at life so that, you know, I know one thing, that subconsciously, you know, you're picking up something on the other always. And especially as an actor, you know what you need. So you don't really have to focus on, oh, I particularly need to learn this. It automatically happens. So like, I remember once going to a mall and I was talking to the girl who sweeps the floor. The best person for me to learn my part for Jimmy, I thought. And then it was wrong. I thought, oh, okay, I've done this. And then I went to Ilan and I said that I did this and I did that. And I tried to use it with my lines as a rehearsal. And then he said, no, come, I'll show you something. And we just went around a beach and, you know, he said, look, you see that girl? That girl is Jimmy, you know.
So I said, oh wow, that is very far from where I am, certainly. It doesn't match to Aditi also. Then how to bring these two together, right? That was my concern. And then I thought over it. But as I stayed here, it was more like how to say, like a matter of living, and it made me very easy when I started learning the lines and doing the rehearsals and all that. I think that's very important for actors, right? 100%. Like for me particularly, unless we come together, all of us, as you know, if she comes and even Kavan comes and then the director comes, then we do a proper workshop. Then it becomes easier also, because you're then going to be in the world together. But if that time doesn't permit, then you have to do it on your own. So that was my preparation, that coming and living in Chennai, which is superb. Thank you so much. We can talk about a lot about Star and Pretty. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெல்கம் டு ஃபிலிம்ஸ். Thank you. It's been great. எப்படி இருக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது? நான் வரதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஆன்டிசிபேஷன்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்போ நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் லைக் இந்த வேர்ல்ட் வந்து பயங்கரமா தான் இருக்கு. From modeling அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல இருந்து ஜம்ப் இன்டு a movie certain film அப்படிங்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் இல்ல. இந்த வேர்ல்டுக்குள்ள வருது, இந்த என்விரான்மெண்ட்ல நம்ம சஸ்டெயின் பண்றது, இதுக்காக சில விஷயங்களை ஃப்ரம் த ஸ்கிரிப்ட் ரீடிங்ல இருந்து ப்ரிப்பரேஷன்ல இருந்து, இது எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? பயங்கரமா இருக்கு. எனக்கு பர்சனலி மாடலிங்ல இருந்து இங்க வரும்போது ஒரு செல்ஃப் க்ரோத் வந்து பயங்கரமா தான் இருந்திருக்கு. அண்ட் லைக் எக்ஸ்போஷர் டு, அதாவது உலகம், பீப்புள், அண்ட் இப்போ ஒரு வேலைன்னா அதை எடுத்து பண்றதுக்கும், அதாவது நான் அங்க வந்து டெலிவர் பண்ணுன்றத வந்து எல்லாரும் கவுண்ட் பண்றாங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் அந்த ஒரு விஷயத்து மேலதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து அந்த அந்த ப்ரெஷர் அண்ட் அந்த நம்ம ஒர்க்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அண்ட் அப்படின்னு தெரியுறது, அப்புறம் நம்ம ஒர்க்குக்கு நான் வந்து என் மேலேயே ஒர்க் பண்ணிக்கணும்னு தெரியுது. இது எல்லாமே வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். எதோட இம்பார்ட்டன்ஸ், நம்ம ஒரு ஃபிலிம்ல லீட் பண்றோம் அப்படிங்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதும் நமக்கு தெரியும். கண்டிப்பா. ஆமா. அண்ட் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. லைக் நம்ம பண்ற ஒர்க் வந்து அதுக்கு ஒரு ரிசல்ட்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் அதை நிறைய பேர் வந்து சேர்ந்து பண்ணி இந்த ரிசல்ட் வருது. இதெல்லாம் நான் ஸ்லோவா தான் ஆக்சுவலா ரியலைஸ் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. டிரெக்டர் அண்ட் ஒரு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சினிமாவை தேடி ஒரு ஹீரோ அப்படின்னு வரும்போது தமிழ் படங்கள் அப்படின்னா அந்த 90s 80s எல்லாம் சென்னை, கோடம்பாக்கம், ஏவிஎம். பட் ட்ரைலர்ல பார்த்த ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஷாட்ஸ் வந்து மும்பை தான். சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், கனவுகளோட கதாநாயகன் அப்படிங்கிற இந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ சோல்ஃபுல்லா மும்பை எப்படி அப்லிஃப்ட் பண்ண போகுது ஸ்டார்? லைக் நீங்க சொன்ன மாதிரி தான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். நம்ம இந்த படம் வந்து ட்ரீமை பத்தி பேசின ஒரு படம்ன்றனால அந்த சிட்டிக்கு டச் பண்ணாம இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால அது ஒரு ரொம்ப படத்துல ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு மூமெண்டா தான் அந்த போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு அந்த ஊருக்கு போனதுக்கான ரீசன் அந்த கதையில இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த வைட் ஷாட்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் பார்க்க முடிஞ்சு. கெட் ஆஃப் இந்தியா இருக்கலாம், இல்லை ஒரு அந்த ஃபோன் பூத்தா இருக்கலாம், எல்லாமே ஒரு வைட் ஷாட்ஸ்ல அந்த மும்பையோட கிராண்டியரை காட்ட முடிஞ்சு. ஸோ டெல் அபவுட் யுவர் சினிமாட்டோகிராஃபி டீம், பிகாஸ் தே ஆர் இன்வால்விங் சோ மச் அப்படிங்கிறது படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. ஹீரோயின்ஸோடைய ஷாட்ஸ், கவினுடைய எமோஷன்ஸ் காட்டும்போது, ஒரு பிளேஸை வந்து எவால்வேட் பண்ணி காட்டும்போது அப்படிங்கிறது சினிமாட்டோகிராஃபி. லைக் டிஓபி எழில், நாங்கள் 2 பேரும் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மோர் தென் 10 years. ஸோ நாங்கள் 2 பேரும் நிறைய சினிமாவை பற்றி பேசுறது, பார்க்கறது, எங்கள் 2 பேருக்கும் சிமிலர் டேஸ்ட் நிறைய விஷயங்கள்ல. எனக்கு மணி சார் படங்கள் ரொம்ப பிடிக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா வந்து ரோஜா படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், நிறைய ஒயிட் ஷாட்ஸ் தான் இருக்கும், லேண்ட்ஸ்கேப்ஸ் தான் இருக்கும், க்ளோஸ்அப்ஸ் போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். ஸோ சிமிலர் டேஸ்ட்ன்றனால நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஒயிட் ஷாட்ஸில் எடுக்கணுன்றது பிளானாக இருந்துச்சு. எல்லிலுமே வந்து ஒயிட் ஷாட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாரு, நானும் அதுக்கான ஃப்ரீடம் அவர் கொடுத்துருவேன். ஸோ அந்த ஒயிட் ஷாட்ல இருக்கிற பியூட்டி இருக்குல்ல, அதான் நீங்க சொல்றது வந்து அது அவரோட ஐடியா மைண்ட்ல இருந்தனால தான் அது வெளில வந்து. ஸ்பாயிலர் இல்லாம சொல்லுங்க, ஸ்டார் ஒரு ஆக்டரோட ஜேர்னி அப்படிங்கும்போது நீங்க அப்பா, உங்களோட 2 பேர்த்தோட கனவு இந்த படம் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் சினிமா சம்பந்தமா ஃப்ரம் தி சைல்ட்ஹுட்ல இருந்து கேட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க, சில விஷயங்கள் நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. அப்படி சில மூமெண்ட்ஸை இந்த படத்துல கண்டிப்பா நான் இன்வால்வ் பண்ணணும், ஏதாவது ஒரு சீனாவோ ஷார்ட்ஸாவோ அப்படிங்கும்போது நிறைய இருந்திருக்கலாம். பட் ஸ்பாயிலர் இல்லாம சொல்லுங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப சோல்ஃபுல்லா என்ன டச் பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது. ஆல்ரெடி ட்ரெய்லர்ல இருந்த விஷயங்கள் வச்சு சொல்றேன் நான். அந்த அப்பா பையனை பாரதியார் கெட்டப் போட்டு கூட்டிட்டு போறது, ஐ மீன் ஆப்வியஸா எங்க அப்பா தான், அது எங்க அப்பாவும் நானும் தான், அது வேற யாருமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா எனக்கு 6 வயசுல எங்க அப்பா என்ன கட்டபொம்மன் கெட்டப் போட்டு என்னை கூட்டிட்டு போய் ஸ்டேஜ்ல என்ன ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க வச்சாரு.
ஸோ அதுதான் என்னோட ஜேர்னியோட பிகினிங் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி பர்சனல் மூமெண்ட்ஸ் நிறைய படத்துல இருக்கு. அது ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு. ஓகே, அப்பா நிறைய விஷயங்கள் சொல்லி நீங்க சொன்னீங்க ஒரு இன்டர்வியூல, அப்பா வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிப்பாரு. பட் எனக்கு சொல்லும் போது அவரை நான் ஒரு ஹீரோவா நான் இமேஜின் பண்ணி தட் இஸ் ஆல் லைக் மோட்டிவேட் மீ அப்படின்னீங்க. பட் ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் அப்பாக்காக அப்படிங்கிறது, அந்த ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஜஸ்ட் விஷ் டு ஷேர் அப்படிங்கிறது. லைக் இல்ல, எங்க அப்பாவை தான் சொல்றேன். எங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆனோன்னு இங்க இண்டஸ்ட்ரியில வந்து அவர் இப்ப ஒரு பெரிய ஸ்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ் a good actor. குட் ஆக்டர். அவர் நினைச்ச மாதிரி ஒரு ஸ்டாரா அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா வந்து என் கண்ணுக்கு அவர் ஸ்டாரா தெரியாதுல்ல. ஸோ அதுதான் ஹீரோயிக் மூமெண்டா பாக்குறேன். ரியல் லைஃப்ல அவர் எவ்வளவு கிவ் அப் பண்ணாம கடைசி வரைக்கும் அந்த சேம் ஸ்பிரிட்டோட ஒரு ட்ரீமை நோக்கி சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காருல்ல, அதுதான் வந்து நான் ஹீரோயிக்கா பாக்குறேன். சூப்பருங்க, எல்லாருமே அப்படின்னு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ. Aditi, the business of cinema has completely changed, especially for women. They did a lot, especially for the characters are very important. Sometimes women are lead the films or series like She, what you did earlier. So tell about the environmental changing, especially for women. Yeah, so I think this age, like my sister is a writer, she and we were discussing that this age is the age of artists. May it be writers, directors, and actors. This time has, I think, even you see there's a huge change in Bollywood even now. Like, and OTT has given that liberty for people like even Sanjay Leela Bansali, who's such a senior director, to come to a OTT space because you get so much length to speak your story, right? Otherwise, you have to be limited in 2 hours, 2.5 hours. But with this, it's almost like 3 films together. Like She, for me, was 3 films. We were shooting every day for 20 hours. And it's very taxing for an actor because it's not a serial. It is actually a story with intense performances, with a lot of thought gone behind the storytelling. And at the same time, if you are the female, it's a female-centric script, then the whole, mentally also for me, the weight was on my shoulders. So, and I was new. This was my first one then. So it is changing, and the way people accepted it, that was my Oscar. I was like, wow. That moment, because people have accepted women go forward and express themselves, especially with scripts like these. And of course, then later with Ashram also, it's centric to this girl again, and even the further scripts that I'm doing. And also producers are ready to invest like women-centric films. Because people are ready. That's what. The time is changing and people are ready. So my whole idea of coming to Tamil cinema or coming back to doing Star was the same, that I wanted to now look at the other side of me. I wanted to see what romance would be, where I am being performing at the same time being the, how to say, the other half, better half of my own self. Because, you both have man and woman in you. I wanted to explore this too. So I am doing that and I'm doing this. So for me as an artist, it's becoming a more enjoyable journey. Because both ways, I think even here, people are ready to see a female perform to a certain extent. That is the most important thing for an artist, to explore various characters. And a kind of thing like you did 2 web series, that is totally a crime subject. Right. Yeah. Come to a Star, it is completely an emotional track. Exactly. Yeah, we saw your performance, like already said, like you're rootedly you're a South girl. Right. Yeah. So what hit you for this character? Like definitely I'll definitely have a part of this kind of a Star, because you already hit the web series there in Netflix as well as like right. AMX. Yes. Yeah. So like you said, the girl is rooted in the culture. She will wear a sari in a certain way only, and that Ilan has taken me through. Because I would say, no, then why is it like this? Or I believe in whatever the director believes. So if he says no makeup, I'm like, no makeup. I have no problem with that. Absolutely no problem. So you're director actor? 100%. 1000%. That's why I need a good director. I think he's the right choice. Yes, this time I was very lucky. And even with Imtiaz sir and me, we always discussed what will I wear, it was a collaborative thing. It was never like I am so and so. With Ilan also, it was never like listen to me or whatever. It was always like, you tell me, what do you think? But I would be like, yeah, I think this is how it should go. So that's one thing kicked me a lot, that she's rural, she is rowdy, and she's completely emotionally the strength of Kalai. Right people oda collab பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஃபர்ஸ்ட் படத்துல அப்படிங்கிறது மேபி இட் இஸ் லக் ஆர் எல்ஸ் அதுவே அமையுதா. பட் ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஸ்டார் அமைஞ்சது. ஏன்னா மிஸ்டர் டிரெக்டர் வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஹிட்டட் ஒரு
பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்காரு. மிஸ்டர் கவின் டாக் ஆஃப் டவுனா இருக்காரு. அப்படிங்கும்போது வி ஆர் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். அப்படிங்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட சேர்ந்து எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு பெஸ்ட் பார்ட்டா இருக்கும் லைஃப்? நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஸ்டார் என்னோட ஃபர்ஸ்ட் மூவியா இருக்கிறதுக்கு நான் போக போக தான் ரியலைஸ் பண்றேன் நான் எந்த அளவுக்கு லக்கி. இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வித் நல்ல மெசேஜ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு சென்ட் த ரைட் மெசேஜ் டு பீப்புள், கன்வே த ரைட் திங்ஸ் டு பீப்புள். அண்ட் அந்த விதத்துல ஆக்சுவலா பெர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்பேன், இதை இப்படி காமிப்பாங்களா அப்படி காமிப்பாங்களா, இது நல்லா இருக்காது, இதை பீப்புள் எப்படி எடுத்துப்பாங்க, இதை பீப்புள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி நான் ஓவர் திங்க் பண்ணுவேன். இதை வந்து நான் தெரியாம தான் எடுத்தேன். ஸோ லக்கிலி த பியூட்டி ஆஃப் திஸ் ஃபார் மீ இஸ் தட் பண்ண ஈவன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹைன்சைட்ல தான் எனக்கு வந்து இது லைக் ஐ ஃபீல் ரியலி லக்கி டு ஹவ் பின் எக்ஸ்போஸ் டு திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். அண்ட் லைக் டீமை பார்க்கும் போதே எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, கிரியேட்டிவா எல்லாரும் ஒன்னா வராங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது எல்லா இடத்துலயும் நடக்காதுன்னு தான் எனக்கு எஸ்பெஷலி சினிமாவை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஐ திங்க் தெரியும். அது கொஞ்ச நாள் ஆக தான் எனக்கு தெரியுது, இன்னும் வேற ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கும் போது தான் எனக்கு தெரியுது. அண்ட் தட் வே ஆக்சுவலி நான் இந்த டீமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஆமா சார், இப்போ ஒரு சில டிரெக்டர்ஸ் ஆர் ஆக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பட் ஒரு ஜானர் செட் ஆயிடுச்சு, அந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா மேபி அவங்க தங்களை அந்த பர்டிகுலர் ஜானருக்குள்ளேயோ வந்து சுருக்கிக்கிறாங்க. மேபி ஃபேன்ஸ் இதுதான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஆக்டர்ஸும், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நம்ம கிட்ட இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு டிரெக்டர்ஸுமே யோசிக்கிறாங்க. பட் நான் இளன் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய இந்த டிரெக்டர் ஜேர்னில உங்களோட மைண்ட் செட்ல இருந்து எப்படி இதை பாக்குறீங்க, இந்த ஜேர்னி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? லைக் பர்சனலி நான் வந்து ஸ்பீல்பர்கோட பெரிய ஃபேன். ஸோ அதனால வந்து வெர்சடைலா பண்ணணுன்றது என்னோட விஷனா இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அதுதான் வந்து என்ன சொல்றது, எனக்கும் சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த ஜேர்னி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா நான் அதை பண்ணாதான் உண்டு. ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருந்தா இந்த ஜேர்னி ரொம்ப ரொட்டீன் ஆயிரும். ஸோ அதை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வெர்சடைலா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஐடியாவா இருக்கு. ஆல்சோ ஒரு ஃபிலிம் மேக்கரா எவால்வ் ஆகிறதுக்கு வந்து எல்லா ஜானரும் ட்ரை பண்ணாதான் நம்ம எவால்வ் ஆகிட்டே இருப்போம். ஒரே ஜானர்ல நம்ம ஸ்டிக் ஆயிட்டோம்னா நம்ம எவால்வ் ஆகுறது நின்றோம் அப்படின்றத நான் கண்டிப்பா. சார் நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, எல்லாமே எனக்கு ஒரு கனெக்ட் இருந்தா பெட்டரா இருக்கும், லைக் என்னோட லைஃபோட கனெக்ட் ஆகணும், எமோட் ஆகணும், இல்லை நான் பார்த்துருக்கேன். பட் சினிமாங்கிறது ஒரு இமேஜினரி வேர்ல்டு தானே சார், அது நம்ம ஒரு இல்லாத விஷயத்த கிரியேட் பண்றது தான். பட் அது விஷயம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஜஸ்ட் விஷ் டு நோ. அது அவ்வளவுதான். லைக் இப்போ ஐ ஹேவ் another 2 scripts. One is fantasy, இன்னொன்று வந்து ஒரு ஆல்டர்னேட் ஹிஸ்டரி. ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து இந்த பர்சனல் கனெக்ட் இல்லை, பர்சனல் கனெக்ட் பர்சனல் எலமெண்ட் எதுவும் இல்லை. பட் ஸ்டில் அந்த படத்துல நான் இப்போ இந்த பர்சனல் எலமெண்ட் உள்ள படத்துல இருக்கிற எமோஷன்ஸும் அதுலயும் ஒன்னாதான் இருக்கணுன்றதை நான் நம்புறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த எமோஷன் தானே நம்மள இங்க தியேட்டர்ல உட்கார வைக்குது. தியேட்டர்ல அந்த எமோஷன் வந்து என்ன வேணா இருக்கலாம், ஹாப்பினஸா இருக்கலாம், சேட்னஸா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் அந்த எமோஷன் மட்டும் கரெக்டா கிராக் பண்ணுன்றதுல கிளியரா இருப்பேன். அதாவது படம் வந்து பாக்குறவங்க வந்து எமோஷனலி கனெக்டடா இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து என்கேஜிங் ஃபேக்டரா நான் பாக்குறேன். அவங்களை ஹிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்களை கனெக்ட் பண்ணி ஹிட் பண்ண வைக்கும்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஜானரை பொறுத்து, லைக் ஒரு ஃபேண்டசி சொன்னல, ஃபேண்டசி ராம்காம் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அது வந்து அவங்கள வந்து படம் ஃபுல்லாக சிரிக்க வச்சுட்டு இருக்கும், விச் இஸ் ஆல்சோ எமோஷனலி கனெக்டிங் வித் தம்ல. ஸோ அதுதான் ஐடியா பேசிக்கலி. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை தான் மேம். சினிமாஸ் have the language, action and cut, but rootedly in India we have a different languages like from Tamil, Telugu, Malayalam, Hindi, Kannada. But I just wish to know, because you're working for Marathi film, you're working for Bollywood and Tamil too. What was the difference? What was the good thing about our industry, like Kollywood, like Mr. Ilan? Yeah, so there are too many good things about our industry. I can say our industry now. Okay, yeah. Because I think one is the work discipline. Second, the craziness for films, yaar. I mean, I've never seen this kind of craze. ஏதாவது படத்துக்கு கூட்டி போனீங்களா அவங்கள தியேட்டருக்கு? நான் கூட்டு போயிருக்கேன். என்ன படத்துக்கு? ரஜினி சார் படத்துக்கு கூட்டு That's why. I mean, when I see people dance, I'm like, I asked him, can I also go and dance? Oh, that's not allowed. Women have to stay back or what? I'll get like bashed up or something. So that enthusiasm, you know, and that kind of, when I saw for the first time, I'm telling you, that there was a hoarding of Rajni sir and there was a garland on it and all. I had showed my dad and I said, look, this is happening in some part of the world. You have to understand where we are. So he was like, of course, I watch all South films dubbed. Mostly Tamil films dubbed, because they all do, right, over there. Like
my spot boy who's with me for last so many years, he's Telugu. My maid is Telugu. Okay, okay. There is some relationship with me and Tamil and Telugu people. Something. I don't know what I like about it, but my first teacher, when I was really kutti, that time she was also Subramaniam. So, you know, I have this thing of, I don't know, Chennai brings me back always. I try to go and explore something else. I do Hindi, Marathi, Tamil, everything else, and I come back here. So I think, but what you asked me to that, I'm coming to that again, that like I said, the professionalism, and secondly, the work ethics in a way, and also everything is quick. Like, you know, we shot for this film, it's edited, and now it's coming out. You know, there is no wait. Like, And the space in the films for women, the characters. certainly, there is, and what I feel is it's also changing very rapidly, which is also really interesting. That's why I have come back to Peekaboo ki what's happening over here. Now let's see. I think Ilan have a good context. No, I have enough contacts. By now, everybody is bored of me. Like, I keep calling them and say, "Sir, I'm in Chennai." "Oh yeah, really, come. Let's catch up." Like, seriously, it's like, I know Gautam sir so well. I met Mani sir last time. Then I met, like, basically, Chennai, what is that? Second home Madri. ஓ Second home Madri. தமிழ் அப்பப்போ வரும் உங்களுக்கு. ஆன்செட்ல பேசுவாங்களா? இல்ல அவங்க டியூஷன்லாம் போயிட்டு இருக்காங்க. டியூஷன்லாம் போறீங்க? Yes, every day. உங்களுக்கா நான் இங்கிலீஷ் கத்துட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. டியூஷன் போய் எங்க டீச்சர் கிட்ட எல்லாம் டீச்சர் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. Yeah, I can teach you Tamil, you teach me English. Come, we can have that deal. சூப்பருங்க. யுவன் சார், லைக் மோர் தென் த ஃபிலிம் ப்ரொடியூசர், மோர் தென் த மியூசிக் டைரக்டர், வி நோ உங்களுக்கு ஒரு க்ளோஸ் பாண்டிங் இருக்கு அப்படிங்கிறதுனால, அதனால இந்த மேஜிக் பேக்ல நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, அவருக்காக ஒரு பயோ ஒன்று ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு அவருக்காக ஒரு பயோ ரெடி பண்றோம், அவர்கிட்ட போய் நாளை சொன்னா இல்ல நீங்க சொல்லல, ஆக்சுவலா இது நான் கேட்கறேன் உங்ககிட்ட. ஒரு பயோ ஒன்று ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்ம ஓகே சொல்ல வைக்கணும். இப்போ ஒரு 30 செகண்ட் டைம் இருக்கு, ஒரு ஒன்லைன் மட்டும் அவருக்காக சொல்ல முடியுமா ப்ளீஸ்? இது ஒரு ரிக்வெஸ்ட் தான். ஒன்லைன்ல நான் சீன்ஸே சொல்லிட்டு ஆல்ரெடி இதெல்லாம் நடந்துருச்சா? யுவன் சாரோட பயோபிக் சீன்ஸ்லாம் ஒண்ணு செம்மையா ஆல்ரெடி சொல்லிட்டு அவரே வந்து செம்மையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாரு. சூனா போது லைக் ஹோப்ஃபுல்லி சார் நான் சொல்லிட்டேன் பண்ணா நான் தான் சார் பண்ணுவேன்னு சொல்லி இப்பயே வெர்பலா அக்ரிமெண்ட் போட்டீங்க, சீக்கிரமா போட்டுலாம்னு. லைக் எனக்கு என்னன்னா வந்து யுவன் சாரோட பயோபிக் ஒருவேளை பண்ணோம் அப்படின்னா அப்படி காட்டாம அதோட ரியலான விஷயத்த காட்டலாம்ல. இப்ப பொஹிமியன் ராப்சோடி இருக்கட்டும், எல்விஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து யுவன் சார் அந்த மாதிரி காட்டணும்ன்றது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆக்சுவலா அந்த ஃபால் இருக்கணும், எப்பவுமே செலிப்ரேஷன் மட்டுமே இருக்க கூடாது. அவரோட வல்னரபிலிட்டியை காட்டணும், அவரோட கேரக்டர் ஃபிளாஸ காட்டணும். தி ரியல் யுவன். அதெல்லாமே இதெல்லாம் நான் ரெண்டு பேரும் நிறைய பேசிருக்கோம் நாங்க. ஆக்சுவலி ஒத்துக்கிட்டாரா சொன்னதுக்கெல்லாம்? லைக் அவரு அதான் இப்ப ஒத்துக்கிட்டாருன்னா பண்றதுக்கு இன்னும் ஒத்துக்கல. அந்த கதை சொல்லும் போது, இந்த சீன்ஸ் எல்லாம் சொல்லும் போது அப்படிங்கிறது கதை என்னங்க, அவர் கதையை தான் எடுத்து திரும்ப. So yeah, like ஒரு சீன் சொன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலா தலைவா அப்படின்னு கத்தும்போதே தெரிஞ்சிச்சு நீங்க எவ்வளவு பெரிய யுவன் ஃபேன்னு சொல்லிட்டு. நாஸ்டாலஜிக்கா நிறைய மூமெண்ட்ஸ் நாங்க கண்டிப்பா யுவன் அவர்களுடைய பாடல்களை ரீகலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த என்டையர் ஸ்டார் படத்துலயுமே நீங்க சொல்லுங்க, இந்த பர்டிகுலர் சாங்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிளேலிஸ்டா ஏடிஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ரெடி பண்ணி வி பிளேஸ்ட் இன் தட் ஃபிலிம் அப்படிங்கிறது ஏதாவது பர்டிகுலரா ஒரு 4 பாட்டு இல்ல 2 பாட்டு எங்களுக்கு அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். லைக் யுவன்ஸோட ஆனா ரிவீல் பண்ண மாட்டீங்க மேட்டின். கண்டிப்பா பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும், சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள். இப்ப ஸ்டார் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் ஒரு குயிக் ராப் மாதிரி தான் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 1 கொஸ்டின் உங்க எல்லாருக்குமே காமனா டக்குன்னு அது ஸ்டார் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார் ட்ரக் மூமெண்ட், ஒரு ஸ்டார் ஸ்ட்ரக் மூமெண்ட் ஆன் ஸ்கிரீன் இல்லைன்னா ஆஃப் ஸ்கிரீன்ல பார்த்தது உங்களுக்கு? ரஜினி சாரை மீட் பண்ண மூமெண்ட். ஓகே, எப்போ எங்க? அது பெரிய ஸ்டோரி. அது சின்னதா சொல்லவே மாட்டேன், சொன்ன பெருசா சொல்லுங்க. சரி சொல்லுங்க. பிஆர் ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. அது வந்து லைக் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஸ்டோரி. ஃபைனா? இட்ஸ் ஃபைன். வந்து யூனிவர்ஸ் வந்து நம்ம கேட்டதை கொடுத்துரும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என் லைஃப்ல நடந்த விஷயம் இதுதான். இதுக்கப்புறம் பயங்கரமா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரஜினி சார் எனக்கு சின்ன வயசுல இருந்து அவ்வளோ பிடிக்கும். பயங்கரமான ஒரு எமோஷனல் பாண்ட் உள்ள ஒரு பர்சன் எனக்கு. அப்போ வந்து ஒரு டைம்ல வந்து நானும் என் ஃப்ரெண்டும் பைக்ல போயிட்டு இருக்கோம். வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோ கிட்ட சிக்னல்ல நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். அப்போ வந்து கபாலி டைம். ஸோ ரஞ்சித் சார் படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நான் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டேன் நான். அப்போ நான் பேசிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு கிட்ட, நம்ம இப்போ ரஜினி சார் வச்சு படம் பண்ண போறோம், அவர் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம இப்போ பண்ண போறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். பைக்ல அவன் ஓட்டுறான், நான் பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். டிராஃபிக்ல நிற்கிறோம்.
அப்போ வந்து நாங்கள் பேசுறது இந்த இந்த லெவல் தான் பேசுகிறோம், ஸ்லோவாக தான் பேசுகிறேன். இங்கேருந்து அங்கே ஒருத்தர், அங்கே உட்காந்துருக்காரு, அங்கே ஒருத்தர் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் படுத்திருக்காரு ஒருத்தர். ஓகேவா, நாங்கள் பேசுறது எப்படி அவர் கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் அங்கேருந்து சொல்கிறாரு, அந்த அப்புறம் பாருங்க ரஜினி அப்படின்றாரு. எனக்கு வந்து என்னடா இருந்துட்டு ஒரு மாதிரி மேஜிக்கலாக இருக்கு. என்ன நான் பேசுறது எப்படி அவர் கேட்டுச்சு, அவர் என்ன சொல்றாரு, அங்கே எப்படி அவர் போவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அவர் சொல்லிட்டாரு, வண்டி ஓட்டி இறங்கி ஓடி போறேன். இனோவா கார்ல தலைவர் இருக்காரு. பார்த்தேன்னா டக்குன்னு வந்து சிக்னல் ஆன் ஆகுது. நானும் பைக் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுன்னு சொல்றேன். சாரை ஃபாலோ பண்றோம். நிறைய பேர் பார்த்துட்டேன். நிறைய பேர் ஹாய் சொல்றாங்க, அவர் ஹாய் சொல்றாரு. அப்படியே போயிட்டே இருக்கு. கடைசியில் அப்போ போயஸ் கார்டனுக்குள்ள கார் போகுது. பைக் கூட வந்த பைக்லாம் பயந்துட்டு போலீஸ்லாம் இருந்தாங்க, சிஎம் அப்போ இருந்தாங்க. ஸோ பயந்துட்டு வரல. நான் சொன்னேன், பயப்படாத, தைரியமா போ, கண்டிப்பா நம்ம கூட அவர் கூட இருப்பாரு அப்படின்னு. ஏதோ ஒரு நம்பிக்கை பின்னாடி போய் அந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள பைக் போச்சு. ஏதோ நான் சொன்ன மேஜிக்கோட ஃபினிஷிங் டச் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு கார் உள்ள போயிடும். அன்னைக்கு வந்து ஒரு பெரிய தண்ணி லாரி அங்கே ஃப்ரண்ட்ல பிளாக் ஆகி நிற்குது. ஸோ அவர் ஃப்ரெண்ட்லேயே இறங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அவருக்கு. ஸோ வண்டியை விட்டு இறங்கின உடனே வந்து ஃபர்ஸ்ட் என்னை பார்த்து அப்படின்னாரு. ஸோ போயிட்டு அவர்கிட்ட அந்த மொமெண்ட் வந்து என்னால் மறக்க முடியாது. லைக் அவர்கிட்ட போய் நிற்கிறேன், தோல் மேலே கை போடுறாரு. சார் கால்லாம் நடுங்குது சார் அப்படின்றேன். ஒன்றும் இல்லைக்கண்ணா அப்படின்றாரு. ஸோ இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு மொமெண்ட். ஏன்னா வந்து இது இந்த மீட்டே வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு மீட்டாக இருக்கும். நான் வேற எப்படி மீட் பண்ணாலும் எனக்கு இந்த ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்காரு. ஐ திங்க் நமக்குள்ள ஒரு வெர்பல் கான்டாக்ட் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னைக்காவது நான் உங்களோட வச்சு ஒரு பயோ பண்ணணும். ஏன்னா நீங்க சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும்போது இட் இஸ் அமேசிங். உங்களோட ஜேர்னி, இன்டர்வியூஸ் இதெல்லாம் கேட்கும்போது மேஜிக்கலா இருக்கு சில விஷயங்கள். அப்பாவோட ஆசையை, கனவை இங்க கொண்டு வந்து ஒரு பையன் இவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்றது அப்படிங்கிறது அமேசிங் பிரதர். கீப் ராக்கிங். ஓகே, உங்களுக்கு क्वेश्चन. எனக்கு ஒரு குட்டியான கியூட்டான மூமெண்ட் தான். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு த்ரிஷானா ரொம்ப பிடிக்கும். ஃபார் நோ ரீசன், ஆக்சுவலா பிடிக்கும் ரொம்ப, அவ்வளவுதான். ஸோ நான் ஒரு மாடலிங்க்கு பண்ணும்போது அப்போ நான் பெருசா யாரையும் பார்த்தது இல்லை இண்டஸ்ட்ரியில இருந்து. அப்போ அவங்களும் இருந்தாங்க. ஸோ நான் அவங்கள மீட் பண்ணேன். அப்போ அவங்க வந்து உன்னை பார்த்தா எனக்கு என்னோட ஞாபகம் வருது அப்படின்னு. அவங்களும் மாடலிங்ல இருந்து வந்து அந்த மாதிரி. ஸோ அது எனக்கு நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். மேம், உங்களுக்கு do you have any starstruck moment? Yeah, I have, but not like these guys, whatever they have spoken. It's a very different, I may not connect, but I saw PT Usha and Carl Lewis in the same, where we were. I had gone for the Star Sports Honors Awards or something. Okay. And it's an award function. No, it was like this thing what Virat and Anushka do. There was some event happening basically. And I remember after the event, I went following them like that. Because honestly, actors, I don't remember who I have been starstruck as such, other than my parents. I'm always starstruck by them because they are very unpredictable. So, I'm like, how only you can behave like that. This is my take on my parents. But when I met PT Usha, because I was a runner, I was a 100, 200 meter sprinter. So everybody used to say that in college, PT Usha aa gayi, like that. So when I saw them, I think they both, in fact, even Carl Lewis for that matter, that's when I was really starstruck. I thought, wow, this moment should wait here. நிறைய மூமெண்ட் உங்ககிட்ட இருக்கு, கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சார், உங்ககிட்ட இப்போ நீங்க தனுஷ் அவர்களை கூட ரீசெண்டா மீட் பண்ணீங்க, செட்டை பார்த்துலாம் பிரமிச்சு போனீங்க. எனக்கு ஒண்ணுதான், அவரோட பயோபிக்கை சீக்கிரம் பார்க்கணும், இளையராஜா அவர்களுடைய படத்தை அப்படின்னு. ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன்காக நீங்க வெயிட் பண்றீங்களா? இந்த ஒரு சீன் இருக்கணும், இல்ல இந்த பாட்டை அவர் கம்போஸ் பண்ற மாதிரியான சில விஷயங்களை ஒரு சீனா வச்சிருந்தாரு நல்லா இருக்குமே அப்படிங்கிறது நீ? இல்ல, அப்படி எதுவும் நான் இது வரைக்கும் யோசிக்கல. பட் ஆனா அந்த படம் எல்லாருமே பார்க்கிற ஒரு படம் தான் கண்டிப்பா. சோ அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு. அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு உங்ககிட்டயும் இருக்கு. ஓகே, ஒரு ஸ்டாரோட பயோபிக் நான் கேட்குறது, ஒரு ஸ்டாரோட பயோபிக் நீங்க யுவன் சாரை சொல்ல வேணாம். லைக் we can go with the actors ஆன் ஸ்கிரீன்ல இருக்கவங்களோட ஒரு பயோபிக்கை directed by இலன் அப்படின்னா யாரா இருக்கும்? that one name. லைக் எனக்கு வந்து பயோபிக் ஜானர் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அந்த வந்து ப்ரெசென்ட் பண்றது, அது ஒரு லைஃபை பத்தின படம்ன்றது ரொம்ப பிடிக்கும். லைக் எனக்கு ஆக்சுவலா இளையராஜா சார் பயோபிக்கே எனக்கு பண்ணணும்னு ஆசையா தான் இருந்துச்சு. லைக் அவர் எடுத்துட்டாரு. ஆமா கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ ரஜினி சார் பயோபிக் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அது மாதிரி பயோபிக்னாவே ரொம்ப பிடிக்கும். பயோபிக்ல that one biopic I wish to be part in any role அப்படிங்க. I think நான் ஒரு டான்சர், சோ ஒரு பரதநாட்டியம் டான்சரோட பயோபிக்னா சோபனா தான் நான் சொல்ல வரேன். பண்ணா நல்லா இருக்கும். I think நீங்களே லீட் பண்ணுங்க சோபனா. அது வந்து பண்ண ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். பட் மேம், do you wish to be part in some biopic film அப்படின்னா
அது யாரு எந்த ஒரு பர்சனோட தான்? I hope I do my own biopic. Own biopic. That is the confidence, ma'am. That is the real confidence. Seriously, I mean, I just wish to learn from you, ma'am, few things. All the biopics are over, and even if I wish, it will go out and somebody will make it. So rather, I'll make my own biopic maybe. And the confidence தான் sir. We have decided to have fun in this interview, and they both have become serious again. Yeah, exactly. I'm the only one who's trying. அதுதான். Actually, Piero என் காதுல சொல்லிட்டு கொஞ்சம் make some fun அப்படி. We decided, but they've backed out. Yeah, எங்க அவர் பேசினாலே அவர் ஏதோ கிளாஸ் வாத்தியார் மாதிரி பேசுறாரு. He is like a professor in our class. Yeah, that's why you will make this fun. நாம என்ன சொல்லலாம்ப்பா பிரீத்தி? ஃபன்னா யார் பேர் Fun, I'm only making fun. Ask him. ஏதோ சொல்லுங்க, ட்ரை பண்ணுமா? இத கட் பண்ணிரேன்னு சொல்லுங்க. விட்டுலாம். இன்டர்வியூ முடிய போகுது. இப்போ வந்து நீங்க it is going to be over. So it's a personal question. That's the last question. எதுவுமே இல்லாம we are very start everything from scratch அப்படிங்கும்போது நமக்காக ஒரு பர்சன் இருப்பாங்களே, அவங்களுக்காக ஒரு தேங்க் அப்படின்னா அது யாருக்காக? ஐயோ, நிறைய பேர் இருக்காங்க. லைக் இல்ல, நான் வந்து இந்த படத்துல தேங்க்ஸ் கார்டு போட்டிருக்கேன். நான் எனக்கு பர்சனலா ஒரு தேங்க்ஸ் கார்டு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஜர்னின்னு சொல்லி ஒரு போட்டிருக்கேன். அதுல ஒரு கிட்டத்தட்ட 25-30 பேர் இருக்காங்க. அந்த படத்துல வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வைக்க முடியும், பட் அது அட்லீஸ்ட் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். உங்களோட குயிக் தேங்க் யாருக்கா இருக்கும்? இந்த படத்துக்கா ஜெனரலா நான் தான் சொன்னேன். கண்டிப்பா அப்பா அம்மாக்கு தான். அப்பா அம்மா and family. தெய்வத்துக்கு நன்றி சொல்லிடுங்க. Personally, I want to thank you all. நான் முதலே சொன்ன மாதிரி தான், because Star is not Ilan's success. It is not just Ilan's father's success. Star is each and every person's success who struggle in this industry. Thank you so much, Ilan. Thank you so much to you all for making Star. Hopefully இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்க அடுத்ததுக்கு போகணும். வாழ்த்துக்கள். Thank you. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.